ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம CSS டெக்ஸ்ட் பார்க்க போறோம். டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி CSS டெக்ஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. இது நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு எலமெண்ட்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் கலர். இப்போ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டைல் டேப் ஓப்பன் பண்ணிட்டு டேக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். அது நம்மளோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு கலர் ஆட் பண்றதுக்கு. இங்க கலர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட டெக்ஸ்டோட கலருக்காக. இப்போ ரெட் கலர் நம்ம சிஎஸ்எஸ்ல இப்போ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் கலருக்கு இங்க நம்ம கலர் ப்ராப்பர்ட்டில ரெட் கொடுத்ததுனால நம்ம டெக்ஸ்டோட கலர் ரெட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம கலர் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ற மாதிரி டிஃபால்ட் கலர் நேம்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணலாம், இல்ல ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண கலர் வந்து இங்க நம்ம டெக்ஸ்ட்க்கு அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி RGB கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம டெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்டர் இந்த மாதிரி எங்க அலைன் ஆகணும் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டா நமக்கு லெஃப்ட்ல இருக்கும். இப்போ நம்ம சென்டர் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரைட் ஆட் பண்ணா ரைட்க்கு மூவ் ஆகும். அண்ட் டெக்ஸ்ட் அலைன்ல இந்த மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். ஜஸ்டிஃபைனா நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல சேம் கேப்ல நம்மளோட டெக்ஸ்ட் நம்ம பெரிய டெக்ஸ்ட் கொடுக்கும்போது சேம் கேப்ல நம்மளோட டெக்ஸ்ட் வியூ ஆகும். அந்த மாதிரி டைரக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம டெக்ஸ்டோட டைரக்ஷன் LTRனா லெஃப்ட் டு ரைட். நம்மளோட டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட். இப்போ டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி நம்ம ரைட் டு லெஃப்ட்னு சேஞ்ச் பண்ணலாம். RTL. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் ஆகியிருக்கு. இதுதான் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டியோட யூஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல அண்டர்லைன், ஓவர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் இருக்கு. அண்டர்லைனா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கீழே லைன் ஆட் ஆகும். ஓவர்லைன்லாம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேல லைன் ஆகும். ஸ்ட்ரைக் த்ரூனா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மிடில்ல ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஒரு லைன் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல நம்ம கொடுக்குற லைனுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். சாலிட், டாட்டட், டேஷ்டு, டபுள் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட லைனுக்கு கலர்ஸுமே ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் ஆட் பண்ணலாம். அதை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்டா மாத்திப்போம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ப்ராப்பர்ட்டில நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கு? அண்டர்லைன். இப்போ அண்டர்லைன் கொடுக்கும்போது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு லைன் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஓவர்லைன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர்லைன். இப்போ நம்ம ஓவர்லைன் ஆட் பண்ணதுனால நம்ம மேல ஒரு லைன் ஆட் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம லைனோட கலர்ஸுமே கொடுக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ப்ளூ கொடுத்தோம்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஆட் ஆகியிருக்க லைனோட கலர் வந்து ப்ளூ ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணலாம்.
ஸ்டைல் ஸ்டைல் வந்து இப்போ டாட்டட் கொடுத்தோம்னா இப்போ நம்ம லைனோட ஸ்டைல் வந்து டாட்டடா சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட திக்னஸும் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ்ல வந்து நம்ம லைனோட வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு. டென் பிக்சல் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க லைனுக்கு 10 பிக்சல் வித் ஆட் ஆகிருக்கு. இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு முன்னாடி ஆட் ஆகியிருந்த லைனுக்கும் இப்போ ஆட் ஆகியிருக்க லைனோட திக்னஸும் டிஃபரன்ஸ் இப்போ நல்லா தெரியும். நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்க 4 ப்ராப்பர்ட்டிஸையும் ஷார்ட்டா ஒரே ப்ராப்பர்ட்டில ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டில அது எப்படி ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டைல் டேஷ்டு நெக்ஸ்ட் கலர் green color and next thickness 4 pixel. இந்த மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நம்ம ஷார்ட்டா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுல வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. அப்பர் கேஸ் கொடுக்கும்போது நம்மளோட டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸா சேஞ்ச் ஆகும். லோயர் கேஸா சேஞ்ச் ஆகும். கேபிட்டலைஸ் கொடுக்கும்போது நம்ம டெக்ஸ்டோட வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். இதை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேபிட்டலைஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டுமே கேபிட்டலா மாறி இருக்கு. அந்த மாதிரி அப்பர் கேஸ்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளுக்கு அப்பர் கேஸ்ல சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி லோயர் கேஸ்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே லோயர் கேஸ்ல சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்பேசிங். இதுல வந்து டெக்ஸ்ட் இண்டென்ட், லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஹைட் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது மூணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இங்க நம்ம ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ண பேராகிராஃப் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இண்டென்ட் பார்ப்போம். டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம சில பேராகிராஃப்ஸ்லாம் பார்த்துருப்போம். இங்க கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்றோம். சப்போஸ் டெக்ஸ்ட் இண்டென்ட் வந்து நம்ம ஒரு 20 பிக்சல் கொடுத்தோம்னா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம பேராகிராஃப் முன்னாடி இந்த ஸ்டார்டிங்ல இருந்து சேஞ்ச் ஆச்சு. இப்போ ஒரு 20 பிக்சல் கேப் விட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 50 பிக்சல் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லெட்டர் ஸ்பேசிங். இது நம்மளோட பேராகிராஃப்ல இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கும் இன்பிட்வீன்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் ஒரு 3 பிக்சல் ஆட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நம்ம பேராகிராஃபோட டிஃபரெண்ட் நல்லா தெரியும். ஒவ்வொரு லெட்டருக்கும் இன்பிட்வீன்ல நமக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லைன் ஹைட். நம்ம லைனோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு டிஃபைன் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பிக்சல் ஆட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க ஹைட் சேஞ்ச் ஆகியிருக்க டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு 50 பிக்சல் ஆட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஒவ்வொரு லைனுக்கும் இன் பிட்வீன்ல நம்மளுக்கு கேப் ஆட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம CSS ஃபாண்ட் டாபிக் பார்ப்போம்.